கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்க வாழ்க்கையில சில காரியம் வாய்க்கல. வீடு வாங்க நினைக்கிறீங்க, வாய்க்க மாட்டேங்குது. வேலைக்காக முயற்சி பண்றீங்க, வாய்க்க மாட்டேங்குது. பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை நடத்த முயற்சி பண்றீங்க, வாய்க்க மாட்டேங்குது. ஊழியத்துக்கான சில திட்டங்களை நிறைவேற்ற நினைக்கிறீங்க, வாய்க்க மாட்டேங்குது. ஒண்ணு வாய்க்க மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குதுன்னு சோர்ந்து போறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார் என்று. அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? 2 காரியம் செய்யணும். ஒண்ணு, உடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். 2வது, கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கணும். நீங்க வழிகளை தேவனுக்கு ஒப்பு கொடுக்காம நான் ஜெபிக்கிறேன் விசுவாசிக்கிறேன்னு சொன்னா காரியம் நடக்காது. அவர் மேல நம்பிக்கை வை, அவர் செய்வார். நீங்க சோர்ந்து போகாதுங்க. இன்னும் வாய்க்கலையே, அவருக்கு தெரியும் எப்போ வாய்க்க பண்ணணும், எப்போ அதை நிறைவேற்றணும் அவருக்கு தெரியும். நீங்க அவசரப்படாதங்க. பிள்ளைகளுடைய திருமண காரியம், வேலை காரியம், பிள்ளைகளுடைய படிப்பு காரியம் அவசரப்பட்டு தீர்மானம் பண்ணாதங்க. அவர் மேல நம்பிக்கை வைங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்க. அவர் செய்வார், அவருடைய வேலையில செய்வார், அது நடக்கும். அவரை சார்ந்து நிக்கிறோன்னு விசுவாசத்தோட சொல்லுங்க. ஏற்ற வேளையில கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நிறைய பேரண்ட்ஸ் அவசரப்பட்டு மகளுக்கு திருமண காரியம் உடனே வயசு ஏறிக்கிட்டே போற. உங்களுக்கு தெரியல வயசு ஏறி போட்டுன்னு நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு படிக்க வச்சீங்க, பணம் செலவு பண்ணீங்க, உயிரை கொடுத்தீங்களா? இயேசு உயிரையே கொடுத்திருக்கிறார். அவருக்கு தெரியாதா? ஏற்ற வேளையில செய்வார். நம்பிக்கை விட்டுறாதுங்க. அவர் மேல நீங்க உறுதியா இருங்க. அப்ப வழிகளை ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருந்தீங்கன்னா காரியம் வாய்க்கும். இந்த நாட்கள்ல காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? அப்படின்னா சொல்லுங்க.